ஏக்கா என்னப்பா செல்வம்? தக்காளி இருந்தா 2 தக்காளி கொடுக்கா, நாளைக்கு தந்துடுறேன். ஏப்பா செல்வா, ஊருக்கு போனா முன்னாடி இன்னும் வரலையா? சீக்கிரம் வந்துருவா அங்கிள். இந்தாப்பா. இன்றைய காய்கறி விலை விவரம்: 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனை. அதே சமயம் வரத்து அதிகரிப்பதால் நாளை 1 கிலோ தக்காளி 10 ரூபாயாக குறைந்து விற்பனையாகும். இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? ஏங்க இன்னைக்கு தக்காளி கடையணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா. எப்ப செல்வம், நீ தக்காளி கட்ட நேரம் தக்காளி கொஞ்சமா தேப்பா இருக்கு, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறியா? பரவாயில்லக்கா, இருக்கட்டும். ஏண்டி அந்த தம்பிக்கு தக்காளி இல்லைன்னு சொன்ன? 1 கிலோ 80 ரூபா விக்கிற தக்காளியை கொடுத்துட்டு நாளைக்கு 10 ரூபாய்க்கு விக்கிற தக்காளியை வாங்கி கொடுப்பேன். அதை வாங்க நானே கேனிச்சிருக்கேன். அதே இல்லைன்னு சொன்னேன். பாவம் முடியும் அந்த தம்பி, குழம்பு வைக்க மாட்டாப்ல இருக்கேன். பாவங்க, நானும் ஏமாறக்கூடாது, அவனும் குழம்பு வைக்கணும். அதுக்கு ஒரு ஐடியாவை சொல்லுங்க. என்னடி சொல்ற? பாம்பும் ஜாகனும் கம்பு முடியக்கூடாதுன்ற அப்படித்தானே? அப்படித்தான். இப்ப பாருடி. ஹலோ தம்பி, இங்க வாப்பா, வந்து தக்காளியை வாங்கிட்டு போ. வரும்போது ஒரு தேங்காய் எடுத்துட்டு வா, ஒக்கா புட்டு அவிக்கிறோம்ன்றா. சரிப்பா. ஏங்க நான் எப்ப புட்டு அவிக்கிறேன்னு சொன்னேன்? பேசாம ரெடி சொல்றேன். ஏக்கா அங்கிள் தேங்காய் கட்டாரு, இந்தாங்க. தம்பி பாவம்னு சொன்னா அதே புளியை தளிக்க சொல்லிட்டேன். ஏன் செல்வான், ஒரு 200 இருந்த கைமாத்தா கொடுப்பா. நீ தக்காளி தரும்போது இந்த 200 வாங்கிக்கப்பா. சரிங்க அங்கிள், நான் வர்றேன். ஏங்க இந்த 200 ரூபாய் எதுக்கு வாங்குனீங்க? இந்த தேங்காய் எதுக்கு வாங்குனீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அடே தம்பி, தக்காளி தரேன்டா, இந்த 200 ஆட்டையை போட்டுடு. சரி, நாளைக்கே தக்காளியை கொடுத்துட்டு 200 ரூபாய் கேட்டா என்ன செய்யறது? தம்பி கேட்டா 200 கொடுத்துரு, தேங்காய் மிச்சம் தானே. சரி, தேங்காயும் கொடுன்னு கேட்டுச்சுன்னா என்ன சொல்றது? ஏப்பா, தக்காளி 80 ரூபா விற்கிற போது என்கிட்ட வந்து வாங்கிட்டு போனேன். இப்ப தக்காளி 10 ரூபா விற்கிற போது திருப்பி கொடுத்துருக்க. அதே மாதிரி தேங்காய் விலை 10 ரூபாய்க்கு குறையட்டேன், அப்பவே வாங்கி கொடுத்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லணும். அப்படித்தானங்க? அப்படித்தாண்டி. அடே, 1 கிலோ தேங்காய் என்னைக்கு 10 ரூபாய்க்கு குறைய போறதில்ல, நீயும் தேங்காயை வாங்கி தர போறதில்ல. இப்படி என் கணக்கு சூப்பர் கணக்குயா. உங்ககிட்ட கணக்கு வச்சாலே தோத்து போயிடுறியா? நீ மட்டும் என்னவா காந்தத்துல ஒட்டுன இரும்பு மாதிரி கப்புண்டு பாயிண்ட முடிச்சிட்டீங்க. ஏங்க அந்த பையன் தக்காளியை திருப்பி கொடுக்கவே இல்லைண்டா. உனக்கு தேங்காய் மிச்சமாக 200 ரூபாய் மிச்சமாகும்ல. சரிங்க, இதே மாதிரி யாராவது இரவு கேட்டு வந்தா என்கிட்ட அனுப்பி வைங்க, நானே டீல் பண்ணிக்கிறேன்.